ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை. நாம இப்போ விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 7 சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலில் இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான தங்களுடைய கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் நம்மோட இப்ப சொல்ல போறாங்க. சார், முதல்ல விழுப்புரம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், இப்போ நம்ம பாசிட்டிவாக ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் சைடில் அட்லீஸ்ட் ஒரு மதுரை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னா விழுப்புரம்ன்ற ஊரே ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ என்னடானா இந்த ஊர் 4 டைரெக்ஷனில், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்ற 4 டைரெக்ஷனுக்கும் சென்டராக இருக்கிற ஒரு ஊர், ரொம்ப பாப்புலேஷன் க்ரௌத் இருக்கிற ஊர், சரௌண்டிங் வில்லேஜஸ் இருக்கிற ஊர், நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ஊர், நல்ல மக்கள், அதே மாதிரி குடிநீர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கிற ஒரு ஊர். இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஓகே, நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பல மடங்கு வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வளர்ந்துருக்கு. ஐயாட்ட கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2021 இந்த 2026 இந்த மாசம் மட்டும் கிட்டத்தட்ட அங்கன்வாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாரும் வாடகை கொடுத்து நடத்தின்னு இருந்தது. இந்த ஆட்சியில நிறைய ரேஷன்கள் விழுப்புரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கணக்கில் அடங்காத ரேஷன் கடைகளை பண்ணியிருக்காங்க. போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த தலவானூர் அணைக்கட்டு 26 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட கட்டி அந்த தலவானூர் அணை உடஞ்சிடுது. இன்னைக்கு 85 கோடி ரூபாய் 88 கோடி ரூபாய் அளவில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி அது செஞ்சிருக்காங்க. திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்திற்கு நீர் மேலாண்மையில் பெரும் பிரச்சனையாக இருந்த அமரர் கோவிந்தசாமி அவருடைய கனவாக திகழ்ந்த சாத்தனூர் நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பால் இப்பொழுது அதற்காக 42.69 கோடி ஒதுக்கீடு செய்து நிலம் எடுப்பதற்கு ஆணையும் நிதி ஒப்பளிப்பும் செய்து ஆணையிட்டிருக்கிறார். அது எங்கள் 2 மாவட்டம் அல்ல, நாங்கள் கொடுக்கின்ற தண்ணியை நம்பியிருக்கின்ற புதுச்சேரி மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரித்த பிறகு நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பார்க்க முடியுது, கூட்டம் குறைஞ்சிருக்கு. அதனால் நம்முடைய வேலைகள் உடனே ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் எங்கள் செஞ்சி தொகுதியில் எங்கள் மஸ்தான் ஐயா மந்திரியா வந்த பிறகு எல்லா பாலங்களும் கட்டியிருக்காங்க. ஏறக்குறைய எங்கள் ஊரில் பாலம் இல்லாத கிராமமே இல்லைன்ற அளவுக்கு எல்லா பாலமும் கட்டியிருக்காங்க. தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, சாலை வசதிகள் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம விழுப்புரம் தொகுதி எங்கள் செஞ்சி தொகுதி சிறப்பான வளர்ச்சியில் சிப்காட் வந்ததாலையும் இந்த பாலங்கள் சாலைகள் அமைந்ததால் எங்கள் ஐயாவுக்கு மஸ்தான் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மாவட்டம் பிரிஞ்சதுனால அலுவலக வேலைகள்லாம் ஈஸியா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே கல்லூரிகள் பெரிய வசதி இல்லாமல் இருந்தது. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி கலைக்கல்லூரிகளும் இன்ஜினியரிங் கல்லூரி, சட்டக்கல்லூரி அதெல்லாம் வந்திருக்கு. அது கொஞ்சம் விழுப்புரத்துக்கும் இப்போதைக்கு ஒரு வளர்ச்சியான விஷயமா இருக்குது. பாசிட்டிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பெண்கள் இன்னைக்கு விழுப்புரம் நகரப்புறத்தில் 7000 பெண்கள் தினந்தோறும் பயணித்து இன்னைக்கு வேலைக்கு எங்கள் அப்பா அம்மாவில் இருந்து தங்கச்சி வரைக்கும் துணிச்சலாக கிளம்பி மகளிர் இன்னைக்கு நகர பகுதிக்கு துணிச்சலாக போகிறதுக்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து சிறப்பாக பெண்கள் மெயினாக வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கு இந்த பாசிட்டிவ் இந்த 10 ஆண்டு 15 ஆண்டு அதுகளுக்கு அப்புறமா இந்த 21லேருந்து 26 வரைக்கும் பெண்கள் வெளியில் வேலைக்கு சிறப்பாக பணியை செஞ்சு நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த அரசு பங்கு வகிக்கிறது. நன்றி. விழுப்புரம் மாவட்டத்தில் பாலங்கள் போடப்பட்டிருக்குன்னு ஏதாவது ஒரு பாலம் இப்போ திருவண்ணையில் போட்டிருப்பாங்க பார்த்துங்க. எள்ளுச்சத்திரம் பாலம் போட்ட ஒரு வாரத்தில் அடிச்சு ஓடி போச்சு. அடுத்து பார்த்தா 2வது ஊழல், பல கோடி ஊழல். இப்போ தார் சாலை போட்டோன்னு சொன்னாங்க. எல்லா தார் சாலையும் முறைகேடு, பல கோடி முறைகேடு. எந்த தார் சாலை பேத்து எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னார். இந்த மாவட்டத்தில் எத்தனை வழக்குன்னு தெரியுமா? போலீஸுக்கே பாதுகாப்புலன்னு வழக்கு நம்ம மாவட்டத்தில். இப்போ அவர் சொன்னார்ல, லேடிஸுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லி. எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ஆனா இருக்கிறவங்க அதை சரியாக பயன்படுத்திக்கல. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவங்களும் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அது அவங்க வழிபடுத்த தெரியல. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சென்னைக்கு அடுத்து பெரிய நகரம் விழுப்புரம். இங்கே படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா நான் எம்பிஏ படிக்கிறாங்க, எம்எஸ்சி படிக்கிறாங்க. ஏன் எங்கள் மருமக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டைப்ரைட்டிங்கில் ஹையர், தமிழ், இங்கிலீஷு நல்ல நாலேஜ். இப்போ
இப்போ எண்ணெய் வேலை செய்கிறாங்க, அதே கொஞ்ச நாள் வச்சுக்கிறாங்க, சொன்னால் அனுப்பிச்சுடுறாங்க. அதுபோல் படித்து தொழிற்கல்வி அந்த காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது, பதிவு பண்ணால் சீனியாரிட்டியில் வரும், ஒன்னொன்னே வேலை வந்தது. இப்போ ஒரு எக்ஸாம் டிஎன்பிசின்னு வச்சுட்டாங்க, 10 லட்சம் 20 லட்சம் எழுதலாம், போடுற போஸ்டிங்கும் 10,000 20,000 போஸ்டிங். எங்கேருந்து இப்போ இன்னும் ஆன பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இந்த வேலை வாய்ப்பு இப்போ நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கல. இப்போ கல்விக்கு வந்து நம்ம வேளாண் கல்லூரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கல்வியில நம்ம என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறது கல்விக்கு மட்டும் 2 பேர் பேசுங்க. இன்னைக்கு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் மிக பின்தங்கிய ஒரு மாவட்டமா இருக்கு. இன்னைக்கு அதிமுக காலத்துல இங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பேர்ல பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்தோன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அண்ணாமலை இங்க இருக்க எல்லா கல்லூரிகளையும் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இணைச்சிருக்காங்க. இதனால இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கதான் போயிட்டு வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதிமுக காலத்துல என்ன பண்ணாங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் முடிச்சோடனே லேப்டாப் தந்தாங்க. அது காலேஜ் படிக்கும் போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே காலத்துல என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்காம இருந்துட்டு கடைசியில எலெக்ஷன் வர அப்ப என்ன பண்ணாங்க, கடைசியில அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் லேப்டாப் தந்திருக்காங்க. எதுக்கு? ஓட்டுக்காக. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல 18 வயசு பசங்களுக்கும் 19 வயசு பசங்களுக்கு மட்டும் தான் லேப்டாப் தந்திருக்காங்க, மற்ற இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரல. மேடைக்கு மேடை சமூக நீதி பேசுற இந்த திமுக அரசாங்கமானது இன்னைக்கு அரசு சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டு சட்டப்படிப்பு 3 ஆண்டு சட்டப்படிப்பு 2 இருக்கு. ஆனா இவங்க 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கு தரல, 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கு மட்டும் தந்திருக்காங்க. இதுதான் நீங்க பேசுற சமூக நீதியா? கல்வியில சமூக நீதி வேணும் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு எல்லாரும் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். எப்படியாவது இந்த விவசாயத்தை இதில் போட்டால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி அந்த நேரத்தில் அவருக்கு 30 ரூபா தான் கிடைக்கும் மொத்தத்தில். அதில் 5 ரூபா 6 ரூபா தான் கிடைக்கும் லாபம். ஸோ அதேமாரி தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 ரூபா கட்டியா என்ன ஆகுறது? இருந்தாலும் எங்களுடைய படித்தவர்கள் மத்தியில் நாங்கள் இதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு கல்வியில், அந்த கல்வியில் எந்த திட்டம் சிறந்த திட்டம் அப்படின்னு பார்க்க போனால், நான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கன்றதுக்காகவே நான் சொல்ல வரல. எங்களுக்கு படிப்பறிவுக்காக ஏழை மக்களுக்காக நவோதயா பள்ளி திட்டம் அருமையான திட்டம். 1 பைசா கூட செலவு இல்லை. பையனை நல்லா படிக்கிற பையனை சேர்த்துட வேண்டியது தான். அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, அதில் பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணால் அவன் இங்கேருந்து சாதாரணமாக 1ஆவதுலேருந்து MBA படிக்கணும்னா கூட எல்லாமே அதில் அழகாக படிச்சுட்டு வெளில வந்துடலாம். அந்த அளவுக்கு அந்த நவோதயா திட்டங்கள் மத்திய அரசு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த திட்டங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டு பக்கமே வரல. இல்ல நீங்க இப்ப இருக்கிற கல்வி சிஸ்டத்துக்கும் நவோதயா சிஸ்டத்துக்கும் என்ன வந்து வித்தியாசம்? ஆமா சார், என்னன்னா ஆசிரியர்கள் தப்பா எடுத்துக்கூடாது. நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இலவச கல்வி திட்டம் சாப்பாடா, நீ அதுல தானே இருக்க, நீ சாப்பிட்றல, உனக்கு சாப்பாடு வருதா பாடுறா, போய் சாப்பிட்டு போய் உட்கார்றா, வரும் போடா. தட் இஸ் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இதுதான் தே ஆர் நாட் இம்ப்ளிமெண்ட். கிளியர் கட்டா செய்யணும்னு செய்யறதே இல்லை. யாரு இம்ப்ளிமெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ், அவங்களுடைய செயல்கள். இலவச கல்வி திட்டம் அப்படின்னாலே அது ஒரு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நவோதயால எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது பியூர்லி எல்லாம் கண்டிஷனா இருக்கும். இப்படிதான் சேஞ்ச் ஆகணும், there is no any other way. இப்படிதான் சேஞ்ச் ஆகணும், கட் அண்ட் ரேட்டா சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பெரிய உயர் பதவியில் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, கலெக்டர்ஸ் இருக்காங்க, மட்டும் இல்ல. ஓகே, அது ஒரு நவோதயா பள்ளி சிஸ்டம் வேணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை. ஓகே, வி ஷுட் நாட் அலோவ் அவர் சொன்னார் இல்லையா, நவோதயா பள்ளி திட்டங்களை அவர் சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை நம்ம அலோவ் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டினுடைய அந்த ஆசிரியர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அவருடைய ஸ்பீச்சை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் இங்க வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் விக்ரவாண்டி தொகுதியிலிருந்து வர எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கரியருக்கு அவங்க வந்து அரசு பணியை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போட்டித் தேர்வுகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கிறாங்க. அவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்காக அந்த வாசிப்பு குடில்களை அமைச்சிருக்காங்க. அதற்கான முன்னெடுப்புகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்கள் இவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அது போதுமானதா இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க வந்து போட்டித் தேர்வுகளுக்காக எங்களை தயார் செய்யக்கூடிய தேவை இருக்கு. அதுக்கான வாசிப்பு குடில்களை இந்த அரசு, வரக்கூடிய அரசு போதுமானதாக அமைத்து தரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து விரும்புகிறேன். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அதாவது கல்வித்தரம், அரசாங்க பள்ளிகளில் கல்வித்தரம் இல்லைன்னு நம்ம பொத்தாம்பதுவாக சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு வகுப்பறைக்கு நீங்கள் போய் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்கள். ஆனால் ஒரு ஸ்மார்ட் போர்டு இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு வகுப்பறைக்கு 3 லட்சம் மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் நான் சில பள்ளிக்கூடத்தை பார்த்தது வகையில் சொல்கிறேன், அந்த குழந்தைங்களே இந்த ஸ்மார்ட் போர்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, கணக்குகளை போடுறாங்க. நம்ம 10ஆம் பொதுவாக எதுவும் சரியில்லைன்னு சொல்கிறத விட நம்ம பார்வையிடலாம். வேணா இங்கே கல்வித்தரமே சரியில்லைன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தையே போய் பார்ப்போம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள், அதாவது கொரோனா காலன்றது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதில் கற்றல் இழப்புன்ற ஒரு விஷயம் தான் பெரிய விஷயம். கற்றல் இழப்பு, அதனால அந்த கேப் வருது, லேர்னிங் கேப் வர்றதுனால அதை ஈடு செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு அவங்க யோசிச்சதன் விளைவாக இன்னைக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த இழப்பை வந்து ஈடு செய்யறது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அடிப்படையாக ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த கணக்கு அப்படின்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது அடிப்படை செயல்பாடுகள் தெரிந்திருக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் குறை சொல்கிற ஐயா, நீங்கள் போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அந்த பசங்களுடைய அந்த பயிற்சி ஏடை வாங்கி பாருங்கள். அவங்க பாருங்கள், நீங்கள் இதை வந்து எப்படி இருக்குன்னா அவங்களோட அடிப்படை அந்த லேர்னிங் கேப், கற்றல் இழப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் என திறன் வகுப்பறையில் அந்த ஸ்மார்ட் போர்டு வந்து அந்த பசங்க பயன்படுத்துகிற விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நமக்கு உண்மையாலுமே நமக்கு அதை நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்களும் நானுமே போகலாம். அது என்ன பண்ணணும், எப்படி உள்ளே போயிட்டு எப்படி வெளியே வரணும்னு நமக்கு தெரியாது. அந்த பையன் எல்லா விதத்துலையும் போவான், அந்த ஸ்மார்ட் போர்டில் எழுதுறான். ஏன்னா நம்ம கல்வித்தரத்தை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த கிளாஸ் நான் போனேன், இந்த ஸ்கூலில் நான் பார்வையிட்டேன், இதில் வந்து இங்கே கம்மியாக இருக்குங்க, இந்த பையனுக்கு இந்த கணக்கு போட தெரியலன்னு ஒரு புள்ளி விவரத்தோடு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது என்னது, அந்த பையன்கிட்ட என்ன இல்லைன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ ஐயா வந்து அரசு பள்ளிகளை பற்றி சொன்னார். நாங்கள் எல்லா பள்ளிகளையுமே குறை சொல்லலை. இன்னைக்கு எத்தனை அரசு பள்ளி வாத்தியார்கள் அவங்க வேலை பார்க்குற வேலை பார்க்குற ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. கல்வி தரம் வந்து நல்லா இருக்குன்னா எத்தனை வாத்தியார்கள் அவங்க பசங்களை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கு நீங்க ஏன் போறீங்க? உங்க ஆசிரியர்கள் மேல உங்களுக்கு நான் எல்லா ஆசிரியர்களையும் சொல்லல, குறிப்பிட்ட நிறைய ஆசிரியர்கள், இப்ப 70% ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் போறாங்க. அந்த லெவல்ல தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. நீங்க நகரத்துல இருக்கிற ஸ்கூல்ஸை பத்தி சொல்லாதீங்க, கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஸ்கூல்ஸை போய் பாருங்க. பாத்ரூம் வசதி கிடையாது குழந்தைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது. எத்தனை பசங்க இன்னைக்கு செவரி இடிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க. இன்னைக்கு அங்கன்வாடி போய் பாருங்க, தரை இருக்காது, மண்ணு தரைதான் இருக்கும். அங்கன்வாடிக்குள்ள தரை இருக்காது, இருக்கிறது 3 வயசு குழந்தைங்க, தரை இருக்காது. சளி பிடிக்கிற அளவுல தான் இன்னைக்கு அங்கன்வாடிகள் இருக்கு. அடுத்தது தொழில் வளர்ச்சிக்கு போகலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி தொழிற்சாலைகள் வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், சிறுவலிப்பன் கிராமம். ஆக்சுவலாக விக்ரவாண்டி தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 65 வில்லேஜ் இருக்குது. எல்லாமே விவசாயம் சார்ந்தது தான். அங்கே எந்தவித தொழில் வளர்ச்சியோ எந்தவித ஒரு டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஃபுல்லாகவே கிராமம் சார்ந்தது தான். அவங்க எல்லாம் படிச்சுட்டு நகரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களா கோசம் யாரும் அந்த தொகுதியில் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ஒரு கம்பெனியோ ஒரு சிப்கார்டோ எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் கிராமம் தான் மக்கள் ஜாஸ்தி, விவசாயம் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு கிராமங்கள் நகரத்தை நோக்கி செல்வதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு வராங்க. தொகுதியிலேருந்து எல்லாமே வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த தொகுதிக்கு நல்ல ஒரு தொழிற்சாலையை அமைத்து தர வேண்டும் என்று புதிய தலைமுறை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தொழில் வளர்ச்சியை பற்றி விழுப்புரம் மாவட்டத்தில் சொன்னாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற ஊர் எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் இருக்குது. கடலூர், திருக்கோயிலூர், பண்ருட்டி, திண்டிவனம் எல்லாமே. இப்போது இங்கே நெல்லெல்லாம் பயிரிடுறதுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை. நெல்லை வந்து பயிரிட்ட நெல்லை கொண்டு போய் தார்பாய் போட்டு மூடி நெல் முளைச்சி போகுது. கிடங்கு வேணும் கண்டிப்பாக. அதேமாதிரி ரோடு வசதி பற்றி பேசுங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும்னா நல்லா ரோடு வசதி தான் வெளியே இருந்து பொருட்களை இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர முடியும். கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டிலேருந்து நெய்வேலி வரைக்கும் போட்ட ரோடு இது வரைக்கும் சரி பண்ணல. புல்லு மலைஞ்சி மேலே மரமே வளைஞ்சி போச்சு. ரோட்டில் போகிறவங்களுக்கு விபத்து ஏற்படுது. இந்த தார் சாலைகளை ஒழுங்காக பைபாஸ் ரோட சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த நகர்ப்புறம் கண்டிப்பாக வளரும். நான் வந்து கோயினூரில் இருக்கிறேன், அடிக்கடி நெய்வேலி பக்கம் போவேன், பாண்டிச்சேரி போகிறேன். இப்போ இருக்கிற பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா புல்லு மலைஞ்சி ரோடெல்லாம் போயாகி ஒரே ஒன்வேலேயே பஸ் வருது. விக்கிரவாண்டியிலிருந்து நெய்வேலி வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் இங்கே போக்குவரத்து இருக்கு சார். முக்கியமான பகுதி சாலை.
இப்போ இதை டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொருட்கள்லாம் உள்ளே வந்து ஈஸியாக போகிறதுக்கு இருக்கும். கண்டிப்பாக விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார். தொழில் தான் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான கட்டமாக இருக்குது. எங்கள் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுத்துப்பட்டில் இருக்கிறது 2 தொழில் தான். ஒன்று சுகர் மில்லு, இன்னொன்று ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல போய் வேலை செய்யலாம் கூட அதுக்கு கூட வந்து பாலிடிக்ஸில் லெட்ரு இருந்தால் தான் ஆள் எடுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. அதனால் வந்து ஒரு சிப்காட்டு, இப்போ திண்டிவனத்தில் இருக்கிற சிப்காட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்தந்த ஊரில் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்துக்கோ இல்லை விக்கிரவாண்டிக்கோ சென்ட்ராக எதனா ஒரு சிப்காட் அமைதால் இங்கே இருக்கிற விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கும் விக்கிரவாண்டி மக்களுக்கும் மற்ற தொகுதி மக்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்தையோ இல்லை சென்னையையோ பெங்களூரையோ இதை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு யார் அமைச்சராக இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லாருமே இங்கே அமைச்சர் விழுப்புரம் தொகுதியை சேர்ந்தவங்க தான் மேக்சிமம் அமைச்சராக இருந்திருக்காங்க. ஆனால் விழுப்புரம் தொகுதிக்கோ விழுப்புரம் பக்கத்துலேயோ இது வரைக்கும் ஒரு தொழிற்பேட்டையை இது கொண்டு வர இது வரைக்கும் வரல. ஆனால் அதனால தான் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற படித்த பசங்க எல்லாருமே இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறது, தேவையில்லாத வேலைகளுக்கு போகிறது. இப்போ சொமேட்டோ பிஇ படிச்சுட்டு சொமேட்டோவுக்கு போய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, ரேபிடோக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பிஇ எம்இ படித்தவங்க, பெரிய படிப்பு படித்தவங்கள இங்கே விட்டு வெளியே போய் வெறும் 5000 6000 சென்னையில் போய் சம்பாரிச்சு அவங்களால மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால் அவங்க சொந்த ஊரில் 1000 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இங்கே இருக்காங்க. படித்த படிப்பு வீணாகுது. இங்கே தொழிற்கூடங்கள் இவ்வளோ இருந்தும் தொழிற்பேட்டைகள் இல்லாத விழுப்புரம் மாவட்டத்துக்கு பின்தங்கிய மாவட்டமாக இன்னும் பின்தங்கிய மாவட்டமாகவே ஆக்கிட்டு இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 7 சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மயிலம் சட்டமன்றத்தில் முழுக்க வந்து கிராமங்களே உள்ளடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தான் மயிலம் சட்டமன்ற தொகுதி. அந்த மயிலம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெருவாரியான வந்து விவசாய கூலிகளும் சிறு குறு விவசாயிகள் தான் அங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு பயிரிடப்படுது. எங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காகித தொழிற்சாலை அமைத்தால் அங்கே இருக்கக்கூடிய பல படித்த இளைஞர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி இல்லைன்றதை விழுப்புரம் மாவட்டத்தை சொல்கிறாங்க. மரியாதைக்குரிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்கள் திருச்சிற்றம்பலத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைத்திருக்கிறார். அது வந்து மிகப்பெரிய இந்த மாவட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட பெலாக்குப்பம் பகுதியில் சிப்காட் அமைச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலையும் மண்டகப்பட்டுன்றதுல சிப்காட் அமைச்சிருக்காங்க. 2-3 இடத்துல சிப்காட் இருக்குதுங்கிறாரு. இதுக்கான அவங்க கருத்து. நம்ம தமிழ்நாட்டினுடைய வட தமிழக பகுதியோட முக்கியமான மாவட்டம் தான் நம்ம விழுப்புரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. விவசாய தொழிலை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மையமாக கொண்ட இந்த மாவட்டத்தில் நெல், கரும்பு இந்த 2 பயிர்களையும் நம்ம அதிகமாக வைக்கிறோம். ஆனால் இந்த 2 பயிர்களையும் வைக்கக்கூடிய விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற வழி இல்லாமல் அந்த தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடும் நஷ்டத்திலும் இந்த தொழிலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா வேற வழி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த பகுதியே சார்ந்து வாழ்றதுனால விவசாயம் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள ஊக்கப்படுத்தும் வகையில் என்ன செய்யணும்னா நெல்லுக்கும் கரும்புக்கும் விலையை உயர்த்தி கொடுக்கணும். விலையை உயர்த்தி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய வளர்ச்சியை நோக்கி மேலும் வளருவாங்க. முதல்ல இந்த நெல்லுக்கும் கரும்புக்கும் விலையை வந்து இந்த அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கமும் சரி வேற ஏதாவது அரசாங்கம் வந்தாலும் உயர்த்தி கொடுத்தால் மட்டுமே இந்த மாவட்டம் வளர்ச்சியை காணும். செஞ்சி தொகுதியில் விவசாயிகளுக்கு ஏற்ற நெல் கொள்முதல் நிலையம் இருந்தாலும் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு அதுக்கு உண்டான விலை இல்லை. ஒரு சிப்ப அரிசி வந்து 1700 ரூபா 2000 ரூபா விற்கிது. ஒரு மூட்டை நெல்லும் அதே விலை தான் விற்கிது. அப்போ விவசாயிங்க எந்த நிலையில இருந்தால் மேலே வருவாங்க? விவசாயிக நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்றாங்களே ஒழிய விவசாயிகளை எந்த ஆட்சியுமே கண்டுக்கிறது இல்லை. ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி இனி எது வர கட்சியும் விவசாயிகளை பற்றி எவனும் கண்டுக்க போறது இல்லை. விவசாயிங்க கடைசி வரைக்கும் உழைச்சி ஓடா எலும்பா தேஞ்சு போற வேலை தான். அதே போல என்னோட கிராமம் வந்து இங்கிருந்து 50 கிலோமீட்டர் அப்பால இருக்கு. விழுப்புரம் வரணும்னா நாங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தின்னு தான் விழுப்புரம் வரணும். இதே நேரடியா பஸ் இருந்ததுன்னா மருத்துவத்துக்கோ இல்ல படிப்பதற்கோ வேலை வாய்ப்புக்கோ வர்றதுக்கு பேருந்து வசதி இருந்தா எங்க ஊரை சுத்தி 10 கிராமங்கள் இருக்கு, அவங்களும் பயனடைவாங்க. இன்னொன்னு எங்க ஊர்ல பறவைகள் சரணாலயம் அமைக்கிறேன்னு சொல்லி ஏட்டளவுல தான் இருக்குது. மலைகள் நிறைந்த பகுதி, நீர் நிறைந்த பகுதி, பறவைகள் சரணாலயம் அமைக்கவில்லை. அதே போல ரயில்வே திட்டம் திண்டிவனம் டு திருவண்ணாமலை அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அந்த இருக்கிற மக்கள் வேலைக்கு செல்ல ஏதுவாக இருக்கும். பேருந்துக்கு நின்று கால் கடுக்க நின்று போகணும்னு அவசியம் ஏற்படாது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் 75% உள்ள இந்த விழுப்புரம் மாவட்டத்தில்
நிறைய பார்த்தீங்கன்னா 7 சர்க்கரை ஆலைகள் இருக்கிறது. நான் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து திருவண்ணூர் பகுதியை சேர்ந்தவன் நான். ஆனால் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான சர்க்கரை ஆலை எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடுகள் தான் அறிவுத்திறன் இருக்குது. 50 விழுக்காடு அறிவுத்திறனை இழந்துருது. ஆனால் இப்போ அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித் தலைவரோ இல்லைன்னா அரசாங்கமோ அதுக்காக எந்த ஒரு சிறப்பான நிலையும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா 100 கிராமங்கள் திருவண்ணூர் பகுதியை சுற்றி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நானும் விவசாயத்தினுடைய ஒரு அங்கத்தினர் தான். எனக்கு ஒரு 5 ஏக்கருடைய நான் கரும்பு வந்து அறுவடை செய்கிறேன். ஆனால் அந்த மில்லில் நான் அனுப்பும்போது பணம் வாங்குறதோ இல்லைன்னா அறுவடை செய்கிறதுக்கோ நிறைய இடர்பாடுகள் இருக்குது. அப்போ என்னை போன்ற 100 கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் இதே நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாய வேலை கூட இன்றைக்கி ஹிந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வேலை செய்ய மறுக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் கட்டடங்களோ விவசாயத்துக்கு கூட ஹிந்தி ஆள் வந்துடுது. அப்போ விவசாயத்தை நம்ம கையில் எடுத்தாதான் விழுப்புரம் மாவட்டத்தை 75 விழுக்காடாவது நம்ம விவசாயத்தில் முன்னெடுக்க முடியும். இது அரசாங்கமும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருடைய நினைச்சா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். இதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்தால் என்னை போன்ற விவசாயிகளுக்கோ விவசாய அங்கத்தினருக்கு ஒரு சிறப்பான நிலை ஏற்படும்ன்றதுனால இந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் கால்வாய் எங்கள் ஊர் வழியாக நந்தங்கால்வாய் வந்துட்டு இருந்தது, தண்ணி வராமல் இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில் இதுக்கு நிதி ஒதுக்கி அவருடைய உயிரோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா இருந்தப்ப சொன்னாங்க காவேரியும் கிருஷ்ணா நதியும் கோதாவரியும் இணைத்து தரேன்ட்டு. ஆனால் இப்போ அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. இது நடந்தால் வழிய விவசாயம் செழிக்காது. வேலை இல்லைன்னு சொல்லும்போது எப்படி வேலை இருக்கும்? தண்ணி இருந்தால் விவசாயம் இருக்கும். இப்போ நம்ம பகுதியில் நெல் வந்து சாதாரணமாக விற்கிறது கிராமங்களில் 1300 1400. அதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் 2100 2300 விற்கிறாங்க. ஆனால் அங்கே உற்பத்தி பண்ண நெல் முழுக்க கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பாதிக்கு மேலே கமிட்டிலையும் கிராமத்திலேயே வந்து எடுக்கிற நேரி வியாபாரம் கொடுக்குறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்குற முழு விலையும் கிடைக்கணும். அரசாங்கம் விவசாயிகளுக்கு போதிய முன்னுரிமை தரணும். கோதாவரி காவேரி நதிகள் இணைப்பு திட்டத்தை உடனே நிறைவேற்றணும். கோயம்புத்தூருக்கு அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் அதிகமான பொற்கொள்ளர்கள் ஆசாரிகள் அந்த வேலை செய்கிறது இவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதிய வசதி இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் போக வேண்டியதாக இருக்குது, தனியாக போய் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இல்லை. நிறைய இந்த பொற்கொள்ளர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாமே பலதரப்பட்ட அடிக்ட் ஆயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லபடியாக வருமானம் வர்றதுக்கு அரசாங்கமானது அவங்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12,000 குடும்பங்கள் இங்கே இருக்குது. விழுப்புரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தோராயமாக 12,000ன்றது கம்மி, எனக்கு நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த பொற்கொள்ளர் அவங்க எல்லாமே அது எல்லாமே செஞ்சாங்கன்னா இன்னும் அதிகமான அளவில் ஒரு தொழில் பேட்டை மாதிரி அழகாக அமையுன்றதே என்னுடைய வேண்டுகோள். இவ்வளோ நேரம் வந்து விழுப்புரம் மாவட்ட 7 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதில் பிரதானமானது அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும், வேளாண் கல்லூரி கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும், சுகாதாரம் உயர்த்தப்பட வேண்டும், தொழிற்சாலைகளும் சிப்காட் போன்ற தொழிற்பேட்டைகளை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை பெருக்க வேண்டும், விவசாயத்துக்கு உரிய விலைகள் நிர்ணயிக்க வேண்டும், நெல் கரும்பு விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு பெரும்பாலான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. மக்களுடன் புதிய தலைமுறை அடுத்த மாவட்டத்தோடு சந்திக்கலாம்.